Praise the Lord. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ tonight. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். It is my pleasure to deliver the Lord's sermon in English in this fourth service. இந்த நான்காவது ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஆங்கிலத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக சந்தோஷத்தோடு நன்றி கூறுகிறேன். We hope that it will be beneficial to many people around the world. உலகம் முழுவதும் இருக்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்குமென கர்த்தருக்குள் நம்புகிறேன். Today in our services we were speaking about a particular subject called bones. இன்றைக்கு நாம் நம்முடைய ஆராதனைகள் எல்லாவற்றிலும் எலும்பு என்கிற வார்த்தையை குறித்து தியானித்து வந்தோம். We meditated on Adam's bones. ஆதாமின் எலும்பை குறித்து தியானித்தோம். Mainly we were speaking about the relationship issues in that sermon. உறவுகளோடு உள்ள காரியங்களை குறித்து நாம் அந்த செய்தியில் தியானித்தோம். Then we meditated about the bones of Joseph. அதன் பின்பு யோசேப்பின் எலும்புகளை குறித்து தியானித்தோம். Joseph's bones teach us about the hope he had. அந்த யோசேப்பின் எலும்புகள் அவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கையை குறித்து நமக்கு போதித்தது. A great hope on the promise given by God to his forefather Abraham. அவர்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நம்பிக்கையை குறித்து இதை நாம் பார்த்தோம். And his share that was given by his father Jacob in the promised land. அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பூமியை குறித்த அந்த நம்பிக்கையை குறித்து பார்த்தோம். In the New Testament days God has given us a great promise. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Jesus has promised us that he will return to meet us. இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் போய் மறுபடியும் வருவேன் என சொல்லி இருக்கிறார். So we are expecting the advent of Jesus by that promise. இயேசு கிறிஸ்துவின் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And just like Joseph had an inheritance in the promised land of Canaan, அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கையை யோசேப்பு பெற்றிருந்தது போல we also have our share or our inheritance in the heavenly city of New Jerusalem. புதிய எருசலேம் நகரமாகிய பரலோகத்தை குறித்த அந்த தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நாம் எப்போதும் பெற்றவர்களாய் இருக்க நம்பிக்கையோடு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And in the third sermon I was speaking about the bones of David. மூன்றாவது ஆராதனையிலே நான் தாவீதின் எலும்புகளை குறித்து உங்களோடு பேசினேன். I was telling you about the God's protection for our lives and our bones too. அந்த ஆராதனையிலே தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நான் உங்களோடு பேசினேன். Then the burdens that were in the life of David. தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த கஷ்டங்களை குறித்தும் பார்த்தோம். And the sin that penetrated his bones, how he could get up from that situation. அந்த அவனுடைய எலும்புகளில் இருந்து அந்த பாவங்களை விட்டு அவன் எப்படி அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் பெற்றான் என்பதை பார்த்தோம். And tonight I want to tell you about the bone of Elisha. இன்றைக்கு ராத்திரியிலே நான் எலிசாவின் எலும்புகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். Now, Elisha and his master Elijah. எலியா மற்றும் அவனுடைய எஜமானனாகிய எலியா. Here I want to tell you, people nowadays pronounce Elisha, Elijah, and some people pronounce Elisha, Elijah, like that. இந்த நாட்களிலே எலியா எலிசா என்பவர்களை குறித்து பல்வேறு விதமான அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறார்கள். But now to have a clearance I want to use the pronunciation Elisha and Elijah. ஆனால் இன்றைக்கு நான் சரியாக எலியா and எலிசா என்று சொல்ல விரும்புகிறேன். So that you can get a clarity between the two persons. உங்களுக்கு ரெண்டு பேரை குறித்து அந்த பெயரில் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Let us read a verse from the Holy Scripture. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். Let us turn
our Bible to 2 Kings chapter 13 verse 20 and 21. ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களை வாசிப்போம். Then Elisha died, and they buried him. And the raiding bands from Moab invaded the land in the spring of the year. So it was, as they were burying a man, that suddenly they spied a band of raiders, and they put the man in the tomb of Elisha. And when the man was let down and touched the bones of Elisha, he revived and stood on his feet. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். See, after the death of Elisha, எலிசாவின் மரணத்திற்கு பின்பு the next year, மறு வருஷத்திலே this thing has happened. இந்த சம்பவம் நடக்கிறது. There was an unrest in the country. அந்த தேசத்திலே ஒரு சூழ்நிலை வருகிறது. So while they were taking a corpse of a man to bury in a tomb, ஒரு மனிதனை, மரித்த ஒரு மனிதனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிற சூழ்நிலையிலே suddenly they saw some raiders coming. அவர்கள் பார்க்கிறார்கள், திடீரென சில தண்டுகள் வருகிறது. So they just dropped the body in the tomb of Elisha accidentally. அவர்கள் திடீரென அவர்களை அறியாமலே அந்த சரீரத்தை, அந்த மரித்து போன மனிதனுடைய சரீரத்தை அந்த எலிசாவின் கல்லறையிலே போட்டு விட்டார்கள். But when this body touched the bones of Elisha, இந்த மரித்து போன மனிதனுடைய சரீரம் எலிசாவின் எலும்புகளை தொட்டவுடனே this dead man arose. அந்த மரித்த மனிதன் எழுந்து நின்றான். So this is a very great miracle. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான அற்புதம். After 1 year, ஒரு வருடம் முடிந்த பின்பு the bones of Elisha was having the power of God. அந்த எலிசாவின் அந்த எலும்புக்குள்ளாலே தேவனுடைய வல்லமை இருந்தது. So this is a very great thing that a man Elisha was filled that much with the power of God in his life. இதன் மூலம் எலிசா என்கிற மனிதன் தேவனுடைய வல்லமையை தன் சரீரத்தில் பெற்றிருந்தான் என்பதை நாம் நமக்கு அறிய முடிகிறது. You know, he received the power, the double portion of power from his master Elijah. அவன் தன்னுடைய எஜமானனாகிய எலியாவிடத்தில் இருந்ததை விட 2 மடங்கு அதிக தேவனுடைய வல்லமை தன்னிடத்தில் வைத்திருந்தான். He did a double number of miracles than his master did. தன்னுடைய எஜமான் செய்ததை விட 2 மடங்கு அதிக அற்புதங்களை எலிசா செய்தான். So Elisha was a very powerful man. எலிசா ஒரு வல்லமை மிகுந்த மனிதன். He was used by God in very mighty manner. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். So now we see that the power of God was inside his bones too. நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை அவனுடைய எலும்புக்குள்ளால் கூட இருந்தது. Today we have to long for such an experience. இன்றைக்கு நாமும் இந்த அனுபவத்துக்குள்ளாலே கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். In the New Testament period, in the New Testament times, புதிய ஏற்பாட்டு நாட்களிலே we are followers of Jesus Christ. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். We are the இருக்கிறோம். hearers of Christ. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். We receive the Holy Spirit that is poured on us by Jesus Christ. இயேசுவால் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். We are filled by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். That Holy Spirit should fill us again and again. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். We should lead a life of a powerful Christian. நாம் ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Our witnessing should be powerful. நம்முடைய சாட்சி வல்லமையாய் இருக்க வேண்டும். Our work should be powerful. நம்முடைய வேலை வல்லமையாய் இருக்க வேண்டும். Our speech should be powerful. நம்முடைய வார்த்தை வல்லமையாய் இருக்க வேண்டும். God should
do wonders and miracles through us in these days. இந்த நாட்களிலே தேவன் அற்புதங்களை நம் மூலம் செய்ய வேண்டும். So we have to receive more power from the Holy Spirit. அதனால் நாம் தேவனிடத்திலிருந்து அதிக வல்லமையை பெற வேண்டும். In the epistle of Judah, Jude, in the epistle of Jude, அந்த யூதா எழுதின நிருபத்திலே, யூதாவுக்கு எழுதின நிருபத்திலே, he advises people living in the last days to pray in the Holy Spirit. அந்த கடைசி நாட்களே வாழ்கிற ஜனங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என சொல்லி இருக்கிறது. We should pray in the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க வேண்டும். So we should pray in the Spirit. பரிசுத்த ஆவியிலே வாழ வேண்டும். We should pray in the Spirit. பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். So our prayer should be powerful. நாம் அப்படி ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் வல்லமையாய் இருக்கும். The gifts of the Spirit should be operated from us. அந்த பரிசுத்த ஆவியிலே நாம் செயல்பட வேண்டும். These days we see many people with great needs. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் பல ஜனங்கள் அதிக தேவைகளோடு இருக்கிறார்கள். We need the deliverance ministry of Christ nowadays. இந்த நாட்களிலே விடுதலையின் தேவனுடைய விடுதலையின் ஊழியம் நடைபெற That வேண்டும். ministry should be done in churches. அந்த விடுதலையின் ஊழியம் அவர்களை தொட வேண்டும். So we should long for more power. அதனால் நாம் ஒவ்வொருவரும் அதிக வல்லமையை பெற வேண்டும். Lord, I need more power. தேவனே எனக்கு அதிக வல்லமையை தாரும். Give me a double portion. எனக்கு 2 மடங்கு வல்லமையை So தாரும். when we long like this, நாம் இதனை வாஞ்சிக்கும்போது, and we pray for that, நாம் இதற்காக ஜெபிக்கும்போது, God will surely fill us again and again. தேவன் மறுபடியும் நம்மை Will நிரப்புவார். become more powerful. நம்மளை மிகவும் வல்லமையுள்ளவர்களாக்குவார். Our bones also will be filled with His power. நம்முடைய எலும்புகளும் இந்த வல்லமையால் நிரம்பப்படும். Tonight I want to speak on these things. நான் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். First point is how Elisha received the power of God. முதலாவது பாயிண்ட் என்னவென்றால் எப்படி எலிசா தேவனுடைய வல்லமையை பெற்றான். How he was leading such a great life. எப்படி அவன் அந்த பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தான். Even after his death. அவனுடைய மரணத்துக்கு பின்பு கூட How this type of a mysterious miracle happened. எப்படி இந்த ஆச்சரியமான அற்புதங்கள் நடந்தது. So we have to study how he received this power. நாம் படிக்க வேண்டியது என்னவென்றால் எப்படி அவன் தேவனுடைய வல்லமையை பெற்றான். The first thing I want to tell you is, முதலாவது நான் சொல்லுகிற பாயிண்ட் என்னவென்றால், this is purely God's selection. இது முழுவதுமாக தேவனுடைய தெரிந்தெடுத்தல். God has a predetermination on us. தேவன் நம்மை குறித்து ஒரு நல்ல திட்டங்களை முன்னறிந்து இருக்கிறார். The God of heaven பரலோகத்தின் தேவன் predetermined Elisha to live as a powerful man. அவர் எலிசா ஒரு வல்லமையுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என அவர் To be a முன்குறித்திருந்தார். great prophet for him. அவருக்காக ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என முன்னறித்தார். So as we read in 1 Kings chapter 19 verse 15, நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். God speaks to Elijah. அங்கே கர்த்தர் எலிசாவோடு பேசுகிறார். Elijah. எலிசாவோடு பேசுகிறார். He commands Elijah to anoint or ordain 3 persons. அங்கே கர்த்தர் எலியாவிடத்திலே 3 பேரை அபிஷேகம் பண்ணும்படியாக சொல்லுகிறார். The first one is God tells him to anoint Hazael as the king over Syria. அங்கே முதலாவதாக ஆசகேலை சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணும்படி சொல்லுகிறார். And then to anoint Jehu as king over Israel. இரண்டாவதாக யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். And then he says to anoint Elisha as a prophet in Elijah's place. அதன் பின்பு எலிசாவை எலியாவின் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். So this comes from God. இது தேவனிடத்திலிருந்து வந்தது. God commands Elijah to anoint Elisha. எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்லவில்லை. God commands. தேவன் எலியாவிடத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ண சொன்னார். So this comes from God. இது தேவனிடத்திலிருந்து வந்தது. We should know that we are a chosen people from God. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We never chose God to be our God. நாம் தேவனை நம்முடைய தேவனாய் இருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளவில்லை. But he selected us to be his people. ஆனால் அவர் நம்மை
அவருடைய ஜனங்களாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். This predetermination was done before the foundations of the earth. உலகம் அஸ்திபாரப்படுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி So வைத்திருந்தார். this is a great thing we have experienced in our life. இது ஒரு மிக பெரிய ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் நம்முடைய We வாழ்க்கையிலே. couldn't really understand how it happened. இது எப்படி நடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள How முடியாது. God chose me. எப்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். In this world, crores and crores of people are living. இந்த உலகத்திலே கோடி கோடியான ஜனங்கள் வாழ்ந்து In the midst of கொண்டிருக்கிறார்கள். these all people, இந்த அதிகமான ஜனங்களுடைய மத்தியிலே there are many people, they are much wiser than us. இதிலே பல ஜனங்கள் நம்மை விட அறிவாளிகளாய் இருக்கிறார்கள். Many people are mightier than us. பலர் நம்மை விட வல்லமை உள்ளவர்களாய் I இருக்கிறார்கள். would say many people are very good than us. நான் சொல்லுகிறேன் பலர் நம்மை விட நல்லவர்களாய் இருக்கிறார்கள். But why God selected us? ஆனால் ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? This is a great grace. இது ஒரு பெரிய கிருபை. Only we can answer like this. நாம் இப்படிதான் பதில் சொல்ல It is a முடியும். pure grace. அது முழுவதுமாக அவருடைய கிருபை. God selected us. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை. Just like that, God selected Elisha in the place of Elijah. இதுபோலதான் தேவன் எலிசாவை எலியாவுடைய பிளேஸ்ல தெரிந்து கொண்டார். So might be God has a plan and purpose for us in these days. நம்மை குறித்தும் தேவன் இந்த நாட்களிலே பலவிதமான திட்டங்கள் வைத்திருக்கலாம். Man has many types of desires. மனிதனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். But we should rely on the purpose and plan of God on us. ஆனால் நாம் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நம்ப வேண்டும். Our desires may make us deviate from the will of God. சில வேளைகளிலே நம்முடைய விருப்பங்கள் தேவனுடைய திட்டங்களை விட்டு நம்மளை பிரித்தெடுக்கும், வேறுபடுத்தி கொண்டு போகும். We should not go after our desires. அதனால் நாம் நம்முடைய விருப்பங்களின் பின்னால் போக கூடாது. Many carnal desires are also there in man. மனிதனுக்குள்ளாலே பலவிதமான மோசமான விருப்பங்களும் இருக்கலாம். Sometimes the desire may be good, but it should suit the will of God. சில வேளைகளிலே சில விருப்பங்கள் மனிதனுடைய விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்களுக்கு நேராக இருக்கலாம். So we have to get the clear cut will of God in our life. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பங்களை குறித்து ஒரு தெளிவான சிந்தை அறிவு இருக்க வேண்டும். Many people will come and counsel us to do this and to do that. சில வேளைகளிலே பலர் வந்து இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என ஆலோசனைகள் கூட வழங்கலாம். But please wait on the Lord. ஆனால் நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். Get his plan that is already drawn in his palm for us. அவர் தன்னுடைய உள்ளங்கைகளிலே நம்மை குறித்து வரைந்து வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிய வேண்டும். Hallelujah. Hallelujah. So here Elisha was selected by God. இங்கே எலிசா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். In the ministry of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே there were many disciples who followed Jesus. பல சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். But one whole night Jesus spent his time seeking the will of Father God. ஆனால் ஒரு நாள் இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபித்தார். Jesus was waiting upon the Father God so that the Father God will reveal whoever he has selected to be the apostles to be anointed by Jesus Christ. அந்த இயேசு கிறிஸ்து யாரை சீஷர்களாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு நாள் முழுவதும் ஜெபித்தார். So Father God revealed his plan on 12 persons to be made the apostles. அந்த பிதாவாகிய தேவன் 12 பேரை தெரிந்து வைத்திருந்ததை இயேசுவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So now also God will have specific plans and purposes in each and every one of our lives. இந்த நாட்களிலும் கூட நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தனித்தனியான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். So we should not just follow another one's track. அதனால் நாம் மற்றவர்களுடைய வழிகளிலே சாய்ந்து போக கூடாது. We should not follow them and try to imitate what all things they are doing.
நாம் மற்றவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதன்படி நாம் நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது. Individually, we are a chosen people. நாம் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து I am a கொள்ளப்பட்டவர்கள். chosen man. நான் தேவனால் தெரிந்து You are a கொள்ளப்பட்டவன். chosen man. நீங்கள் தேவனால் தெரிந்து So, கொள்ளப்பட்டவர்கள். we should get that individual plan, a specific plan on us. இதை குறித்து நாம் ஒவ்வொருவருக்கும் திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So, Elisha was chosen by God to receive the power. தேவனுடைய வல்லமையை பெறும்படியாக எலிசா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். Hallelujah. ஹல்லேலூயா. Then the second thing is, இரண்டாவது காரியம் என்னவென்றால், the call of God came through Elijah. எலிசாவுக்கு அழைப்பு எலியாவின் மூலம் வந்தது. God did not directly speak to Elisha. தேவன் நேரடியாக எலிசாவோடு பேசவில்லை. In Bible we read that in many places God directly speaks to his prophets. வேதத்திலே நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நேரடியாக பேசின சம்பவங்களை. But here in this calling of Elisha, Elijah was used by God. ஆனால் இங்கே எலிசாவுக்கு கொடுத்த அழைப்பை நாம் பார்க்கும்போது இங்கே தேவன் எலியாவை பயன்படுத்தி இருக்கிறார். In 1 Kings 19:19, ஒன்று ராஜாக்கள் 19:19 here Elijah comes to the place of Elisha. இங்கே எலியா எலிசாவுடைய இடத்துக்கு வருகிறார். There Elisha is plowing his lands. இங்கே எலிசா தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார். So in the 12th pair of oxen, this man was doing his job. இங்கே இவன் அந்த 12 ஏரை பூட்டி உழுது கொண்டு தன்னுடைய வேலையை செய்து So கொண்டிருக்கிறார். Elijah came there இங்கே எலியா வருகிறார். and just threw his mantle on him. இங்கே அவன் தன்னுடைய சால்வையை எலிசாவின் மேல் போடுகிறான். And Elisha understood that Elijah is calling him to follow him. இங்கே எலிசா புரிந்து கொள்ளுகிறான் எலியா எலிசாவை தன்னை பின்தொடரும்படியாக அழைக்கிறார் என. So he ran after Elijah இங்கே எலிசா எலியாவின் பின்னால் ஓடுகிறான். and asked permission to go and kiss his father and mother and come back to Elijah. இங்கே எலியாவிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறான். அது தன்னுடைய தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்துவிட்டு எலிசாவை பின்தொடரும்படியாக. So Elijah permitted that. இங்கே எலியா அதற்கு உத்தரவு கொடுக்கிறார். But he told, remember what I have done on you. ஆனால் இங்கே சொல்லுகிறார் நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள். So Elijah went and had a feast and all that. அங்கே எலியா போய் எல்லா அந்த விருந்து அந்த எல்லாவற்றையும் முடிக்கிறார். And he comes back and joined the ministry with Elijah. இதன் பின்பு அவர் வந்து எலியாவோடு அந்த ஊழியத்திலே இணைந்து கொள்ளுகிறார். Here as the second point I want to tell about the calling of Jesus. இங்கே நான் சொல்ல வருகிற இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு. God calls us for ministry. தேவன் நம்மை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். God calls us to do some specific things in this world. இந்த உலகத்திலே சில விசேஷித்த காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Moses was called by God மோசே தேவனால் அழைக்கப்பட்டான். to deliver Israelites from Egypt. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. Aaron was called by God. Aaron was called by God ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டான். to do the high priestly ministry. ஒரு பெரிய ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக. Miriam was called by God மிரியாம் தேவனால் அழைக்கப்பட்டான். to be a prophetess. ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படியாக. So there are different callings. ஒரு விதவிதமான அழைப்புகள். So here Elisha was called by God through Elijah. இங்கே எலிசா எலியாவால் அழைக்கப்பட்டான். Just like that Aaron was received his call through Moses. அதுபோலதான் ஆரோனும் தன்னுடைய அழைப்பை மோசே மூலமாக பெற்றான். Well, we see the disciples of Jesus Christ also. நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை கூட பார்க்கும்போது Jesus went and directly called some disciples. இயேசு நேரடியாக சென்று சில சீஷர்களை அழைத்தார். Peter and Andrew, பேதுரு மற்றும் அந்திரேயா, John and James, யோவான் மற்றும் யாக்கோபு, Matthew. மத்தேயு. But a man called Nathaniel ஆனால் நாத்தான்வேல் என்கிற மனிதனை or Bartholomew, பர்த்தலோமே, he was called through Philip. இவர்களை இயேசு கிறிஸ்து பிலிப்பு மூலமாக அழைத்தார். So
God calls in these two ways. இந்த மாதிரியாக தேவன் அழைக்கிறார். Sometimes God may speak to you directly. சில வேளைகளிலே தேவன் உங்களோடு நேரடியாக அழைக்கலாம். He may give a vision to you. உங்களுக்கு தரிசனங்களை தரலாம். God may reveal his plan in a dream. உங்களுக்கு சொப்பனத்திலே தன்னுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தலாம். Sometimes he may prophesy over you through another man. சில வேளைகளிலே மற்றவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசலாம். Sometimes God will speak in your hearts. சில வேளைகளிலே உங்கள் இருதயத்திலே நேரடியாக By பேசலாம். intuition you understand that calling. ஆனால் நீங்கள் அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள There வேண்டும். are many methods of calling. இது அழைப்பிலே பலவிதமான மெத்தட்கள் இருக்கலாம். But call comes from God. ஆனால் அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. This is a very great thing. இது ஒரு மிகப்பெரிய காரியம். God directly chooses his people. தேவன் நேரடியாக தன்னுடைய ஜனங்களை தெரிந்தெடுக்கிறார். God's ministry is worldwide. God's ministry is worldwide. தேவன் வந்து பிஸியாக இருந்தாலும் Worldwide ministry, உலகளாவிய ஊழியம். உலகளாவிய ஊழியத்திலே But he chooses his servants in individual basis. ஆனால் அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை இந்த மாதிரியாக அழைக்கிறார். So this calling is a very important thing in our life. இந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. For what we are called for. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Maybe you will be called by God to do some secular work too. சில பாதுகாப்பான காரியங்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கலாம். உலக பிரகாரமான காரியங்களை. Because some people they do many great things for the nations. ஏனென்றால் சில ஜனங்கள் தேசத்திற்காக பல பெரிய காரியங்களை They are really called by God. அவர்கள் உண்மையாகவே தேவனால் To be of அழைக்கப்பட்டார்கள். use to his earth and his mankind. இந்த பூமிக்காக காரியங்களுக்காக அவர்களை But அழைத்திருக்கலாம். tonight I want to talk about ministry. ஆனால் நான் இன்று தேவனுடைய ஊழியத்தை குறித்து பேச God's விரும்புகிறேன். ministry is the very precious work in this world. தேவனுடைய ஊழியம் என்பது ஒரு விலையேறப்பெற்ற பாக்கியமானது இந்த If we get உலகத்திலே. a calling to do God's ministry, that is a very great blessing in our life. தேவன் நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். If you get that calling for the ministry, உங்களுக்கு தேவனுடைய ஊழிய அழைப்பு இருந்தால் please don't deny that. நீங்கள் அதை மறக்க வேண்டாம். And also I want to advise you, don't procrastinate in submitting to the call. நீங்கள் அப்படி இருந்தால் உடனடியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். You should not tell God about this thing and that thing, and you should not think on your own to execute the call of God in your life. நீங்கள் இதை சொல்லி அதை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி இல்லாவிட்டால் வேறு எதையும் சிந்தித்து அதை தள்ளி போடாதிருங்கள். Moses was trying to do that. மோசே அப்படி செய்யும்படியாக விரும்பினான். Moses was telling about his deficiencies மோசே தன்னுடைய குறைபாடுகளை குறித்து தேவனிடத்தில் சொன்னான். and his past history. அவனுடைய பழைய வரலாறுகளை. But as God was gracious on him, ஆனால் தேவன் அவனோடு கிருபையாயிருந்தார். he didn't leave him. தேவன் அவனை விட்டுவிடவில்லை. God was patient to deal with him. அவனோடு தேவன் அவனோடு இடைப்பட்டார். But I cannot guarantee that God will be patient to everyone like this. நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாது தேவன் மோசேயோடு பொறுமையா இருந்தது போல எல்லாரோடும் இருப்பார்னு. Because some people I have come across in my life, some people have lost that calling. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் பலரை பார்த்திருக்கிறேன். பலர் தங்களுடைய அழைப்பை இழந்து போயிருக்கிறார்கள். So if the call comes from God, அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் we should accept it. நீங்கள் இதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். Our heart should not block that. நம்முடைய இருதயம் அதை தள்ள விடக்கூடாது. We should have a receiving heart. நம்முடைய இருதயம் அந்த பெற்றுக்கொள்ளுகிற இருதயமாக இருக்க வேண்டும். We may have some other hurdles to accept that call. அந்த தேவனுடைய அழைப்பை புறந்தள்ளும்படியான எதையும் நாம் சிந்திக்க கூடாது. We may have some hurdles in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் இருக்கலாம். But we should speak about it to Jesus. ஆனால் நாம் அதை குறித்து இயேசுவிடம் பேச வேண்டும். But with a receiving heart. ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற இருதயம் வேண்டும். Don't try to block that calling. தேவனுடைய அழைப்பை தடை செய்கிறவர்களாய் இருக்க கூடாது. Sometimes God may go off. சில வேளைகளிலே தேவன் அதை கடந்து போகிறார். That we will be a loser. நாம் தாம் இழந்தவர்களாய் இருப்போம். So the call of God is a very precious thing.
தேவனுடைய அழைப்பு என்பது ஒரு விலையேறப்பெற்ற காரியம். How Elisha received the power of God? எப்படி எலிசா தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டான்? Number one, he was chosen by God. முதலாவது அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் Number இருந்தான். two, he received the call that God sent him through Elijah. தேவன் எலியா மூலம் கொடுத்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. Then the third thing is மூன்றாவது காரியம் the என்னவென்றால் dedication of Elisha. எலிசாவின் அர்ப்பணம். He dedicated himself to the call on that day itself. அந்த தேவன் அழைத்த அந்த நாட்களிலே அவன் தன்னை அர்ப்பணித்தான். The very day he went back, அந்த நாளிலே அவன் போனான். he took the 2 oxen. அவன் அந்த 2 ஏர்மாடுகளை பிடித்தான். He killed them. அவைகளை கொன்றான். And he gave a great feast to the people. அவன் அங்க ஜனங்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான். He kissed his father and mother. அவன் தன்னுடைய தகப்பனையும் தாயை முத்தம் செய்தான். Then he went to serve Elijah. அதன் பின்பு அவன் பணிவிடை செய்யும்படியாக எலியாவின் பின் சென்றான். Elisha obeyed the call of God. இங்கே எலிசா தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். He dedicated his life for that. அவன் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்தான். We see he was a farmer. நாம் பார்க்கிறோம் அவன் ஒரு விவசாயி. But when he got the call of God to be a prophet, he just received it and he dedicated himself for that. அவன் தனக்கு ஒரு தேவ ஊழியர் மூலம் வந்த அழைப்பிற்கு அப்படியே தன்னை ஒப்புக்கொடுத்து அந்த ஊழியத்திற்காக கடந்து சென்றான். But it is a very different type of work. ஏனென்றால் இது ஒரு வேறு விதமான ஒரு காரியமாக இருக்கிறது. He was a farmer. இவன் அடிப்படையிலே ஒரு விவசாயி. He know all those things related to the farm. அவனுக்கு அந்த விவசாயம் சம்பந்தமான காரியம் மட்டும் தான் தெரியும். But now God is calling him to do the ministry of a prophet. இங்கே அவன் இப்போது தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசன ஊழியம் செய்யும்படியாக அழைக்கிறார். But this man didn't go to Elijah and didn't started questioning him about this and that. ஆனால் இந்த எலிசா என்கிற மனிதன் போய் இப்படியா அப்படியா என எந்த விதமான கேள்விகளும் கேட்கவில்லை. He just dedicated himself fully to that. அவன் முழுவதுமாக அப்படியே அர்ப்பணித்தான். God wants such a people in these days. தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறார். People should dedicate themselves for the service of God. தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். He just broke the plowing thing, a machine, and he just killed the oxen. அவன் அந்த உழுகிற அந்த கலப்பைகளை உடைத்து அந்த மாடுகளை கொண்டு பலியிட்டான். So he just finished that. He just made an end to that work. அவன் தன்னுடைய வேலைக்கு அப்படியே ஒரு முடிவு கட்டி விட்டான். He was not having a second thought to turn back to his old work. தன்னுடைய பழைய வேலையை செய்யும்படியாக போக வேண்டும் என்கிற ஒரு சிந்தையும் அவனிடத்தில் இல்லை. He just destroyed them. அவன் பழைய வேலை முழுவதையும் அப்படியே அழித்து விட்டான். That is a great dedication. இதுதான் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணம். Hallelujah. Hallelujah. Nowadays many people receive the calling of God. இந்த நாட்களிலும் अनेகர் தேவனுடைய அழைப்பை பெறுகிறார்கள். And they start to store something and they want to secure something for them and all that they are doing, trying to do. ஆனால் அவர்கள் தங்களுக்காக சிலவற்றை சேமித்து சேகரித்து அப்படியே வைத்துவிட்டு போகிறார்கள். But that is not a great dedication. ஆனால் அது ஒரு பெரிய அர்ப்பணம் அல்ல. When God calls us for something, தேவன் நம்மை அழைத்திருந்தால் he provides for that. அவர் நம்மை போஷிப்பார். He protects us. நம்மை பாதுகாப்பார். He takes full charge of us. அவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். And when we get this ministerial calling, நாம் அவருடைய அழைப்பின்படி உண்மையாய் ஊழியம் செய்தால் we should be double sure. நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். Everything will be provided by God. எல்லாமே தேவனால் வழங்கப்படும். Some people used to tell about the children. சிலர் தங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லுவார்கள். Pastor, God is calling me for ministry, full time ministry. முதலாவது தேவன் என்னை முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கும்போது, but people say to me that Pastor, God is calling me for ministry. ஜனங்கள் சொல்வார்கள், பாஸ்டர் என்னை தேவன் முழு நேர ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். But how will I educate my children? How will I pay the fees and all that?
நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன், அவர்களுடைய கட்டணத்தை எப்படி கட்டுவேன்? I'm not a bachelor, I'm a family man. நான் ஒரு தனி மனிதன் அல்ல, நான் ஒரு குடும்பஸ்தன். How can I come to the ministry and that too in this faith ministry? நான் எப்படி இந்த விசுவாசத ஊழியத்தை செய்ய முடியும்? So people start thinking like that. ஜனங்கள் இப்படியாக But I சிந்திக்கிறார்கள். want to tell you, ஆனால் நான் சொல்லுகிறேன், you should act as Elisha did. நீங்கள் எலிசா என்ன செய்தானோ அதை செய்து கொள்ள The வேண்டும். call is from God who is the owner of heaven and earth. அழைப்பு வானத்தையும் பூமிக்கும் சொந்தக்காரராகிற இடத்திலிருந்து வந்திருக்கிறது. And if he calls you, he knows that you have a wife and children. அவர் உங்களை அழைத்திருந்தால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு பிள்ளையும் மனைவியும் இருக்கிறார்கள் He என. knows that your children should study. அவருக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என. He knows that you should eat and dress. அவருக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட வேண்டும், உடுத்த வேண்டும். He knows that you should have a dwelling place. அவருக்கு தெரியும் நீங்கள் வாழுவதற்கு இடம் வேண்டும் என. Why we are not believing him? நாம் ஏன் அவைகளை நம்பவில்லை? He is a providing God. அவர் வழங்குகிற He தேவனாய் is our இருக்கிறார். Jehovah Jireh. அவர் யெகோவா ஜீராவாக. So we should totally put our faith on him. நாம் நம்முடைய முழு விசுவாசத்தை அவர் மேல் வைக்க வேண்டும். In sometimes a company will send you a call letter. சில வேளைகளிலே சில கம்பெனி உங்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பி If it இருக்கலாம். is a very reputed company, அது ஒரு நல்ல ஒரு மதிப்பான கம்பெனியாக இருக்கலாம். you fully believe them. நீங்கள் முழுவதுமாக அதனை You நம்புகிறீர்கள். go there. நீங்கள் அங்கே போகிறீர்கள். You know that if I accept this call from the company, they will provide everything. உங்களுக்கு தெரியும் நான் இந்த கம்பெனியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் இந்த கம்பெனி என்னுடைய காரியங்கள் முழுவதையும் ஏற்றுக்கொள்ளும் என. But why couldn't you believe in the God who created the heavens and the earth? ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் ஏன் நம்பவில்லை? Hallelujah. Hallelujah. Many people have lost their calling because of these things. இது போன்ற காரியங்களினால் பல ஜனங்கள் தங்களுடைய அழைப்பை இழந்திருக்கிறார்கள். So the calling should be followed by our dedication. நம்முடைய அழைப்பிலே நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். In the ministry of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே, well, he called his disciples. அவர் தன்னுடைய சீடர்களை அழைத்தபோது Some were fishermen. சிலர் மீன் பிடிக்கிறவர்களாய் They இருந்தார்கள். just left their nets and followed Jesus. அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின் They சென்றார்கள். just left their boats and followed Jesus. அவர்கள் தங்கள் படகுகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். Matthew was a tax collector. மத்தேயு ஒரு ஆயக்காரனாய் Why இருந்தான். Jesus called him for ministry? இயேசு அவனை ஊழியத்திற்கு அழைத்தபோது He was in his tax office. அவன் ஒரு வரி வசூலிக்கிறவனாய் He இருந்தான். just left it and he went. அவன் தன்னுடைய அந்த வேலையை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றான். I'm very astonished on that. நான் அதை குறித்து பல வேளைகளில் ஆச்சரியப்படுவேன். So there we could see the accountability of Matthew. அந்த மத்தேயுடைய அந்த காரியங்களை நான் பார்க்கும்போது He was having all the accounts very clear updates on that time. அவன் அந்த தன்னுடைய அக்கவுண்டுகளை குறித்து எல்லாம் அவன் அப் டு டேட் பண்ணி So இருந்தான். while he got the calling of Jesus, இயேசு அவனை அழைத்தபோது he just submitted the things to his higher authority and he just followed Jesus. அவன் தன்னுடைய கணக்குகள் எல்லாம் தன்னுடைய மேல் அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டு இயேசுவை பின் சென்றான். Hallelujah. Hallelujah. So this dedication should be in us. இந்த ஒரு அர்ப்பணம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். Without dedication we could not expect the power of God. அர்ப்பணம் இல்லாமல் நாம் தேவனுடைய வல்லமையை எதிர்பார்க்க முடியாது. Elisha received the double portion. எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். That behind the scene we see his dedication. அதன் பின்னால் இருக்கிற ரகசியம் என்னவென்றால் அவனுடைய அர்ப்பணம். There were many prophets in that days. அந்த நாட்களில் பல தீர்க்கதரிசிகள் There were many இருந்தார்கள். junior prophets also. பல இளம் தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். They could also prophesy. அவர்களும் தீர்க்கதரிசனம் They சொன்னார்கள். can also do some miracles. அவர்களும் அற்புதங்கள் செய்யலாம். But this man Elisha was very distinct. ஆனால் இந்த எலிசா என்கிற மனிதன் மிகவும் அந்த தனித்தமானாய் மிக விலையேற பெற்றவனாய் Because இருந்தான். of his natures we are speaking about point after point now. ஏனென்றால் இவனுக்குள்ளாலே இருந்த அந்த தனித்துவமான குணங்கள் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது. Chosen by God. அவனுடைய அழைப்பு chosen by God. தேவனால் தெரிந்து called கொள்ளப்பட்டது. by God. தேவனால் அழைக்கப்பட்டது. And he dedicated totally for that call. அவன் தன்னுடைய அழைப்புக்கு முழுவதுமாக அப்படியே அர்ப்பணித்தான். Then the fourth thing is, நான்காவது காரியம், Elisha served Elijah. இங்கே எலிசா எலியாவுக்கு பணிவிடை செய்தான். See, this is
a great thing in discipleship. அந்த சீஷத்துவத்திலே இது ஒரு மிகப்பெரிய காரியம். Serving his master. தன்னுடைய அந்த எஜமானுக்கு பணிவிடை செய்கிற It is காரியம். said in this verse, 2 Kings 3:11. 2 ராஜாக்கள் 3:11 விதமாக சொல்லி இருக்கிறது. Elisha the son of Shaphat is here, who poured water on the hands of Elijah. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று How சொல்லி the scripture refers to him, you see. இங்கே வசனம் அவனை குறித்து எப்படி குறிப்பிடுகிறது? Elisha எலிசா is the man who pours water on the hands of Elijah. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என. That much he has served his master. அவ்வளவாக அவன் தன்னுடைய எஜமானுக்கு பணிவிடை செய்திருக்கிறான். So the disciples should serve Jesus Christ. இயேசுவுடைய சீஷர்களும் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். And the disciples should serve who God has set us as masters to us. இன்றைக்கும் சீஷர்கள் தேவனால் தங்களுக்கு எஜமானாய் வைத்திருக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். So the serving the master is a very important thing in discipleship. அந்த சீஷத்துவத்திலே தங்கள் எஜமான்களுக்கு பணிவிடை செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. Samuel was a very little boy when he started his service, and he served Eli. அந்த சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருக்கும்போதே தன்னுடைய எஜமானனாய் இருந்த அந்த ஏலிக்கு அவன் பணிவிடை செய்தான். Samuel served God. சாமுவேல் தேவனுக்கு பணிவிடை செய்தான். How he served God? எப்படி அவன் தேவனுக்கு பணிவிடை செய்தான்? While he was serving Eli, அவன் அந்த ஏலிக்கு பணிவிடை செய்யும்போது that is the service to God. அதுதான் அவன் தேவனுக்கு செய்த பணிவிடை. Because Eli was the high priest of that day. அந்த நாட்களிலே ஏலி தான் பிரதான ஆசாரியனாய் இருந்தான். See, this good service that Samuel did for Eli, அந்த சாமுவேல் இந்த ஒரு நல்ல பணிவிடையை ஏலிக்கு செய்தான். he did it sincerely, அவன் உண்மையாய் செய்தான். and God rewarded him. தேவன் அதனை அங்கீகரித்தார். One day he became a great man on that land. அந்த ஒரு நாள் அவன் அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மனிதனாய் மாறினான். Samuel became the high priest. சாமுவேல் ஒரு பிரதான ஆசாரியனாய் மாறினான். Samuel became the prophet. சாமுவேல் தீர்க்கதரிசியாய் மாறினான். Samuel became a great judge of that day. அந்த நாட்களிலே சாமுவேல் ஒரு பெரிய நியாயாதிபதியாய் மாறினான். He was the leader, or in another term, he was the king of Israel. அவன் ஒரு தலைவன் அல்லது ராஜாவாய் அந்த நாட்களிலே செயல்பட்டான். And the Bible says he was a man of God. வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய மனிதனாய் இருந்தான். So I would always say that Samuel had 5 officers. நாம் சொல்லலாம் சாமுவேலுக்கு 5 விதமான பதவிகள் இருந்தன. He was the high priest. அவன் பிரதான ஆசாரியனாய் இருந்தான். He was the prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். And he was the leader or king. அவன் ராஜா அல்லது தலைவனாய் இருந்தான். He was the judge. அவன் ஒரு நியாயாதிபதியாய் இருந்தான். And in all these offices he was a man of God. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனுடைய மனிதனாய் இருந்தான். How Samuel came to this higher position? எப்படி சாமுவேல் இந்த உயர்ந்த பதவிக்கு வந்தான்? He started his work in serving Eli sincerely. அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும்போதே அந்த ஏலிக்கு மிக உண்மையாய் ஊழியம் செய்தான். The first duty he did was just opening the doors and closing the doors of the tabernacle. அவன் செய்த முதலாவது ஊழியம் என்னவென்றால் அந்த கூடாரத்தின் வாசலை திறப்பதும் பூட்டுவதும். And putting on and putting off of the lights. அந்த விளக்கை எரிய வைப்பதும் அணைப்பதும். Simple works. சின்ன வேலைதான். They were services to Eli, services to the tabernacle, and they are the services to God. அவன் அந்த கூடாரத்துக்கு பணிவிடை செய்தான். அது தேவனுக்கு செய்த வேலையாக இருந்தது. So such discipleship trainings should be done nowadays. இது அது போன்ற அந்த சீஷத்துவ அந்த பணிவிடைகள் இந்த நாட்களிலும் செய்யப்பட வேண்டும். Nowadays when someone gets the calling of ministry, சில வேளைகளிலே சிலர் தேவனுடைய அழைப்பை பெறும்போது they go to and study in a very
big Bible college. அவர்கள் ஒரு பெரிய வேதாகம கல்லூரியில் போய் படிக்கலாம். So they concentrate on the academics there. அவர்கள் அங்கே அந்த அகாடமிக்கை குறித்து மட்டும் தான் They may கவனிப்பார்கள். gather some knowledge about the word of God. தேவனுடைய வசனத்தை குறித்து பலவிதமான காரியங்கள் அறிவுகளை அவர்கள் பெற்றிருக்கலாம். But I would say ஆனால் நான் சொல்லுகிறேன், a disciple should have 50% academics and 50% practical trainings. அங்கே அந்த இதிலே வந்து அந்த சீஷத்துவ பயிற்சி என்பது 50% அந்த படிப்பு, 50% அந்த பிராக்டிகல்ல செய்கிறதில் இருந்து வர Then வேண்டும். only he can be molded as a good man of God. அப்படி இருந்தால்தான் அவன் ஒரு முழு தேவனுடைய மனிதனாக உருவாக முடியும். God want to mold our character and conduct. தேவன் அவருடைய நல்ல குணங்களை கொண்டு நம்மை உருவாக்க வேண்டும் என நினைக்கிறார். God want to use us in the gifts and talents he has installed in us. தேவன் நமக்குள்ளாலே வைத்திருக்கிற திறமைகளையும் தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என அவர் For விரும்புகிறார். these all we need proper training. அதற்காக நாம் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு போதுமான பயிற்சிகள் வேண்டும். So young and junior ministers of God, they should serve under a senior minister of God. இளம் ஊழியர்களே, நீங்கள் உங்கள் முதிர்ந்த உங்கள் பெரிய ஊழியர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். And then my fifth point is, என்னுடைய ஐந்தாவது பாயிண்ட், Elisha followed Elijah with determination. எலிசா எலியாவை ஒரு உறுதியோடு All பின்தொடர்ந்தான். these days Elisha was serving Elijah. இந்த எலிசா இந்த எலியாவை பணிவிடை செய்த இந்த நாட்களிலே Now on final incident happens. ஒரு கடைசியாக ஒரு சம்பவம் நடக்கிறது. Elijah tells to Elisha, எலியா இங்கே எலிசாவிடத்திலே சொல்லுகிறார், God is telling me to go from Gilgal to Bethel. தேவன் என்னிடத்திலிருந்து கில்காலிலிருந்து பெத்தேல் வரை போகும்படியாக சொல்லுகிறார் என. So you stay here. அதனால் நீ இங்கே இரு. Let me go till Bethel. நான் பெத்தேல் வரை போய் வருகிறேன் என. There this Elisha says, இங்கே எலிசா சொல்லுகிறான், as the Lord lives and as your soul lives, I will not leave you. இங்கே சொல்லுகிறான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். Here we see the determination of Elisha to follow Elijah. இங்கே நாம் அந்த எப்படி எலிசா எலியாவை உறுதியோடு பின்பற்றினான் என்பதை பார்க்கிறோம். Many prophets, they had an idea that something is going to happen to Elijah. எலியாவுக்கு ஏதோ சம்பவிக்க போகிறது என பல தீர்க்கதரிசிகளுக்கு தெரிந்திருக்கிறது. So when they came to Bethel, அவர்கள் பெத்தேலுக்கு வந்தபோது some prophets told to this Elisha, your master will be taken away from you today, so you don't follow him. இங்கே அவர்கள் பெத்தேலுக்கு வந்தபோது சில தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உன்னுடைய எஜமானாகிய எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். But he told to them, ஆனால் இவன் அவர்களிடத்தில் சொன்னான், yes, I know, keep silent. எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். So he shut their mouths. அதனால் அவர்கள் தங்கள் வாயை He was மூடிக்கொண்டார்கள். very much determined. அவன் ஒரு நல்ல உறுதியோடு இருந்தான். He know that Elijah will be taken away by God. அவனுக்கு தெரியும் எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். So every prophet decided that let God take him, let us stay away. அதனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள், எலியாவை எடுத்துக்கொள்ளட்டும், நாம் இங்கே தனியாக இருப்போம். But this Elisha won't let it go like that. ஆனால் எலியா இப்படி விட்டு போகவில்லை. He just want to follow him till the end. அவன் கடைசி முடிவு வரை அவரை பின்பற்றி So like that he followed him from Gilgal to Bethel. இப்படியாக அவன் கில்காலிலிருந்து பெத்தேல் வரை கடந்து Then சென்றான். from Bethel to Jericho. பெத்தேலிலிருந்து எரிகோ வரை கடந்து Then சென்றான். from Jericho to Jordan. அதன் பின்பு எரிகோவிலிருந்து யோர்தான் வரை கடந்து And சென்றான். then Elijah and Elisha crossed over the river Jordan. அதன் பின்பு எலியாவும் எலிசாவும் அந்த யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். And after that Elijah asked Elisha, I will be taken away by God. What do you want from me? Tell. அந்த யோர்தானை கடந்த பின்பு எலியா எலிசாவிடத்தில் கேட்கிறான், நான் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேளன. So here we see a sincere follower of Elijah. இங்கே நாம் அந்த ஒரு எலியாவுடைய ஒரு நல்ல பின்தொடர்பாளராகிய எலிசாவை குறித்து He பார்த்தோம். followed him till the end.
அந்த எலிசா எலியாவை முடிவு வரை பின்பற்றி He was சென்றான். determined to follow him. அவன் ஒரு உறுதியோடு பின்பற்றி So சென்றான். he was blessed with a double portion of power. அதனால் அவன் ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவனாயிருந்தான். We see Ruth was determined to follow his mother-in-law Naomi. நமக்கு தெரியும் ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியை உறுதியாய் பின்பற்றி And we வந்தாள். also know how Ruth was blessed in the later days. நமக்கும் தெரியும் எப்படி முடிவிலே ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என. Likewise, Joshua was determined to follow Moses till the end. அதுபோல யோசுவாவும் மோசேயை உறுதியாய் பின்பற்றினவனாயிருந்தான். And we know the reward God gave to Joshua, that Joshua was made the successor of Moses. நமக்கு தெரியும் அதனால் மோசேக்கு பின் யோசுவா ஒரு வல்லமையான ஊழியக்காரனாயிருந்தான். We know about Timothy's sincere following of Apostle Paul. தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலை உறுதியோடு பின்பற்றினான். Hallelujah. Hallelujah. The disciples of Jesus Christ followed him. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். Some followed him till the garden of Gethsemane. சிலர் அந்த கெத்செமனே தோட்டம் வரை பின்பற்றினார்கள். Peter followed till the palace of the high priest. பேதுரு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வாசல் வரை பின்பற்றினான். John followed till the cross. யோவான் சிலுவை வரை பின்பற்றினான். Hallelujah. Hallelujah. So we should also be sincere and determined in following Jesus. நாமும் உண்மையோடும் உறுதியோடும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க And வேண்டும். also to follow the leader who is anointed by God for us. அதுபோல தேவன் நமக்கு தந்திருக்கிற தலைவர்களை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களை பின்பற்ற வேண்டும். We should not part ways like Demas parted ways from Paul. அந்த Thema. தேமா வந்து விட்டு விலகினதை போல நாம் விட்டு விடக்கூடாது. Praise the Lord. Hallelujah. We should sincerely follow our leaders. நாம் நம்முடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களை உண்மையாய் பின்பற்ற We should வேண்டும். not get away from them in their times of troubles. அவர்களுடைய கஷ்டங்களிலே நாம் அவர்களை விட்டு போக கூடாது. Moses faced many troubles from his own people. மோசே தன்னுடைய சொந்த ஜனங்களால் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தான். But Joshua never left him. ஆனால் யோசுவா ஒருபோதும் அவனை விட்டு விடவில்லை. Was determined to follow him. அவனை உறுதியோடு பின்பற்றினான். When Moses goes to meet God on the mountain, மோசே தேவனை சந்திக்கும்படியாக மலையிலே போனபோது this man also started following him. இந்த யோசுவாவும் அவரை பின்பற்றி போனான். Moses said, you should guard the tabernacle, stay put there. யோசுவா சொன்னான், நீ அந்த கூடாரத்தின் பக்கத்திலே நில். He obeyed that. அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான். Likewise, we should be sincere and determined in following our leaders. அதுபோல நாமும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அப்படியே கீழ்ப்படிய Then வேண்டும். the next thing, அடுத்த now காரியம், Elijah asked Elisha, இங்கே எலிசா எலியாவிடத்தில் கேட்கிறான், what do you want? எப்படி வேலை செய்ய, What do you want? உன்னுடைய வேலை என்ன, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? What do you want? So now Elisha preferred spiritual blessing from Elijah. இங்கே எலிசா எலியாவிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை That is கேட்கிறான். also a great thing we have to study from this Elisha. எலிசாவிடத்திலிருந்து நாம் படிக்கிற இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். He didn't say, Elijah, you are very honorable man, I want that honor. இவன் சொல்லி இருக்கிறான், எலியாவே நீர் ஒரு கனம் பெற்ற மனிதனாய் இருந்தீர், அதுபோல நானும் கனம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். He put his eyes on the power of God on Elijah. ஆனால் அவனுடைய கண்கள் முழுவதும் தேவன் எலியாவின் மேல் வைத்திருந்த அந்த வல்லமையின் மேல் தான் இருந்தது. The gift of God on Elijah. தேவனுடைய கிருபையின் மேல் இருந்தது. Tell my master, தன்னுடைய எஜமான் மூலம், give me your power as double portion to me. உமக்கு இருந்த அந்த ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வர வேண்டும். Hallelujah. Hallelujah. He was after spiritual things. இவைகள் அந்த ஆவிக்குரியதற்கு அடுத்ததான காரியங்கள். We know Gehazi. நாம கேயாசியை தெரியும். He went after the material blessings to get the material blessings from Naaman. அவன் அந்த பொருளாசையின் மேல் சாய்ந்து நாமானுடைய பொருளாசையை விரும்பினான். We know about Isa. He was very much interested in a hot stew that he was ready to give away his birthright or the birthright of the firstborn
for a cup of stew. நமக்கு ஏசாவை தெரியும். அவன் அந்த ஒரு சின்ன அந்த பைற்றங்குழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இழப்பதற்கு தயாரானான். But this man Elisha was very much correct in his preference. ஆனால் இங்கே இந்த எலிசா என்கிறவன் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுத்தான். One day the same mantle was put on him while he was plowing in his farm by Elisha. ஒரு நாளிலே அவன் தன்னுடைய வயலிலே உழுது கொண்டிருக்கும் போது அவன் மேல் போடப்பட்ட அதே சால்வை. Now he want to get the power from Elijah. இப்போது அவன் தேவனுடைய வல்லமையை எலிசாவிடத்திலிருந்து பெற And the விரும்பினான். same mantle was given by Elijah to him. அந்த அதே சால்வை இப்போது எலிசாவுக்கு கிடைத்தது. Hallelujah. ஹல்லேலூயா. So our preferences should be correct. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்ம எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதை நாம் முன்னுரிமை கொடுக்க While we வேண்டும். grow in ministry, நாம் ஊழியத்திலே வளரும்போது we should not set our eyes on material things, நாம் நம்முடைய கண்களை இந்த உலகத்தின் மேல், உலக பொருளின் மேல் வைக்க on கூடாது. money, நம்முடைய பணத்தின் மேல், on much articles or things, அந்த ஆர்டிகிள் போன்ற பொருட்கள் மேல் வைக்க கூடாது. not on the church buildings. சபை கட்டிடத்தின் மேல் வைக்க Our கூடாது. vision should go beyond that. நம்முடைய தரிசனம் அதற்கு மேலாக இருக்க வேண்டும். We should not set our vision on perishable things. அந்த அழிந்து போகிற காரியத்தின் மேல் நம்முடைய தரிசனங்களை வைக்க We should கூடாது. set our minds on winning souls for God. தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதிலே நாம் விருப்பம் உள்ளவர்களாக We இருக்க should வேண்டும். set our eyes on the power of God, on the gifts of God, on precious things like faith, holiness, the power of God, such things. நம்முடைய தரிசனம் தேவனுடைய பரிசுத்தம், விசுவாசம், இவைகளை குறித்த மேலானவைகளை நோக்கினதா இருக்க All the வேண்டும். disciples of Jesus Christ, இயேசுவின் எல்லா they சீடர்களும் followed Jesus very sincerely. இயேசுவை மிக உண்மையாய் பின்தொடர்ந்தார்கள். They were tarrying to receive the Holy Spirit of God. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை பெறும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள். Just like Elisha received the mantle from Elijah, எப்படி எலிசா எலியாவின் அந்த சால்வையை பெறும்படியாக the காத்திருந்தார்கள். disciples of Jesus, இயேசு கிறிஸ்துவின் they சீடர்கள் received the Holy Spirit of God from heaven. அவர்களும் அந்த பரலோகத்திலிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை They were பெற்றுக்கொண்டார்கள். filled by the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். They started doing ministry with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவர்கள் ஊழியத்தை The தொடங்கினார்கள். apostolic ministry was very powerful. அந்த நாட்களிலே அந்த அப்போஸ்தல ஊழியம் மிகவும் வல்லமையாய் நடைபெற்றது. People were gathered in the church in thousands. ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள். Very wonderful healings and miracles were being done. பலவிதமான அற்புதங்கள் அந்த ஊழியத்திலே நடைபெற்றது. Because the disciples preferred the right thing from God. இங்கே அந்த இயேசுவின் சீஷர்கள் சரியான ஒன்றை தேவனிடத்திலிருந்து But தேர்ந்தெடுத்தார்கள். one of the disciples, Judas Iscariot, இயேசுவின் சீடனாகிய ஒரு யூதாஸ் காரியோத்து, he preferred the wrong thing. அவன் ஒரு தவறான காரியத்தை எடுத்தான். He went after money. அவன் பணத்தின் பின் சென்றான். That fellow was get lost. அவன் இழந்து போனான். So we should be very much careful in this. நாம் இவைகளை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். I want to tell you two things and finish this message. ரெண்டு காரியங்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய செய்தியை முடிக்க Now, போகிறேன். after receiving the power, double portion from Elijah, அந்த எலிசா இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு second thing is, இரண்டாவது காரியம், Elisha grew in the power of God. அவன் தேவனுடைய வல்லமையிலே செயல்பட்டான். After receiving the Holy Spirit, தேவனுடைய வல்லம் பரிசுத்த ஆவியை after பெற்ற பின்பு, receiving the gifts from God, தேவனுடைய வரங்களை பெற்ற பின்பு, after entering ministry, ஊழியத்துக்கு செல்லும் போது we should not be idle. நாம் சும்மா இருக்க கூடாது. We should use that power and use that gifts in ministry. தேவன் நமக்கு தந்திருக்கிற வல்லமையையும் வரங்களையும் பயன்படுத்த In வேண்டும். 2 Kings chapter 2 verse 14. ரெண்டு ராஜாக்கள் 14வது அதிகாரம் 2:14. 2:14. There we see, just after receiving the mantle that fall from Elijah, அந்த எலிசாவிடத்திலிருந்து விழுந்த அந்த சால்வை அவன் பெற்ற பின்பு, he comes and he just beat the river Jordan with that mantle. அவன் அந்த சால்வையை பிடித்து முறுக்கி அந்த யோர்தான் நதியிலே The அடித்தான். Jordan river split and made way for him.
அந்த யோர்தான் நதி ரெண்டாக பிளந்து அவனுக்கு வழிவிட்டது. So just after getting that power, he started using that. அவன் அந்த தேவனுடைய வல்லமையை பெற்றதை அவன் பயன்படுத்தினான். Many people has got powers and gifts from God, but they are not using that. அப்ப பல ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை பெறுகிறார்கள், வரங்களை பெறுகிறார்கள், ஆனால் Jesus பயன்படுத்தவில்லை. has told us a parable regarding this. இதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூட சொல்லி We should இருக்கிறார். not hide our talents. நாம் நம்முடைய திறமைகளை தாளந்துகளை மறைத்து வைக்க கூடாது. We should make use of our talents. நாம் நம்முடைய தாளந்துகள் திறமைகளை பயன்படுத்த வேண்டும். Elisha did that. நாம் அப்படி செய்ய வேண்டும். He did many miracles. அவன் பல அற்புதங்களை செய்தான். So he was using the power of God. அவன் தேவனுடைய வல்லமையை He பயன்படுத்தினான். received the power. அவன் தேவனுடைய வல்லமையை பெற்றான். We saw that what all things Elisha had in him to receive the power. நாம் பார்த்தோம் தேவனுடைய வல்லமையை பெறும்படியாக அவன் என்னென்ன காரியங்களை செய்தான். Then after receiving the power, தேவனுடைய வல்லமையை பெற்ற பின்பு he was using it for the name of God, தேவனுடைய நாமத்துக்காக அவன் அதை for the பயன்படுத்தினான். glory of God, தேவனுடைய மகிமைக்காக for the பயன்படுத்தினான். benefit of the people. ஜனங்களுடைய நன்மைக்காக செய்தான். Till his death he was doing that. அவனுடைய மரணம் வரை அவன் செய்தான். My last point is that கடைசி பாயிண்ட் என்னவென்றால், at last கடைசி முடிவிலே Elisha was bedridden. எலிசா வந்து அந்த மரண படுக்கையிலே இருக்கிறான். At that time he prophesied to King Jeroboam. அங்கே அந்த நாட்களிலும் ராஜாவாகிய அந்த யெரொபெயாமுக்கு அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். So he started his ministry from the time he received the mantle from Elijah. அந்த எலிசாவிடத்திலிருந்து சால்வையை பெற்ற உடனே அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். And he was using the power of prophesying and doing miracles till the very end of his life. அவனுடைய அந்த வாழ்க்கையின் அந்த கடைசி வரை அவன் அதை பயன்படுத்திக் கொண்டே இருந்தான். That was a great thing we find in Elisha. இது நாம் எலிசாவிடத்திலிருந்து கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய So காரியம். the power of God has filled till his bones. தேவனுடைய வல்லமை அவனுடைய எலும்பு முழுவதுமாக நிரப்பி இருந்தது. So only after death, as 1 year passed by 2, the power was there, it never faded. அதனால் தான் அவன் மரித்து ஒரு ஆண்டு ஆன பின்பும் அவனுடைய எலும்புக்குள் இருந்த தேவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. Here I want to tell another thing also. நான் இங்கே ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புகிறேன். The power of God was very much alive to make a dead person arise inside the bones of Elisha. எலிசாவுக்கு உள்ளாலே இருந்த தேவனுடைய வல்லமையின் மூலமாக தேவன் ஒரு மனிதனை எழுப்ப முடியும். But that power of God did not heal the sick Elisha. ஆனால் அந்த தேவனுடைய வல்லமை எலிசாவின் வியாதியை குணமாக்கவில்லை. The very power of God that was inside his bones, அவனுடைய ஒரு தேவனுடைய வல்லமை அவனுடைய எலும்புக்குள்ளாலே மிகவும் இருந்தது. did not heal the sickness in his body. ஆனால் அந்த எலும்புக்குள்ளால் இருந்த வல்லமை அவனுடைய வியாதியை So here குணமாக்கவில்லை. we get a nice study. இதிலே நாம் ஒரு நல்ல பாயிண்டை நாம் படிக்க Even வேண்டும். we have the full power of God, நம்மிடத்திலே தேவனுடைய வல்லமை முழுவதுமாக இருந்தாலும் the will of God is acting there. அங்கே தேவனுடைய விருப்பம் செயல்படுகிறது. The will of God is a very precious thing. தேவனுடைய விருப்பம் என்பது ஒரு விலையேறப்பெற்றது. Will of God will prevail over the power of God. தேவனுடைய விருப்பம் தேவனுடைய வல்லமைக்கு மேலாக So செயல்படுகிறது. if I have some power and I have some gifts of prayer and all that, சில வேளைகளிலே தேவனுடைய வல்லமை ஜெபம் போன்ற காரியங்கள் என்னிடத்தில் இருக்கலாம். that is not that I can do anything I like. அதனால் நான் என்ன விரும்புகிறேனோ அதைகளை நான் The செய்யக்கூடாது. will of God is supreme. தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Hallelujah. Hallelujah. Okay, now this man Elijah's bones were filled with the power. இங்கே எலிசா என்கிற மனிதனுடைய எலும்புகள் தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருந்தது. Yes, because he was chosen by God. ஏனென்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். He received the calling from God. அவன் தேவனுடைய அழைப்பை பெற்றவன். His dedication was superb. அவனுடைய அர்ப்பணம் மிக அருமை. His service was very nice. அவனுடைய பணிவிடை மிகவும் அருமை. And the determination to follow his leader was very appreciable. அவனுடைய தலைவனாகிய எலிசாவை அவன் உறுதியாய் பின்பற்றினது பாராட்டத்தக்கதா இருந்தது. And his preference in spiritual things was very good.
அவன் அந்த ஆவிக்குரிய காரியங்களை தேர்ந்தெடுத்தது மிகவும் நன்றாக இருந்தது, நல்லது. So he received the double portion. அதனால் அவன் 2 மடங்கு வல்லமையை Let us பெற்றான். also get molded in such things. நானும் இவைகளை போன்ற காரியங்களுக்கு மிக முக்கியம் கொடுக்க And then the வேண்டும். second thing, இரண்டாவது காரியம், whatever thing we have received from God, நாம் தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றாலும் start to use it. அவைகளை பயன்படுத்த வேண்டும். Don't keep it here. அவைகளை பத்திரப்படுத்தி Let it உள்ளே flow from வைக்கக்கூடாது. us. நம்மிடத்திலிருந்து புறப்பட When வேண்டும். it start flowing from us, நம்மிடத்திலிருந்து அது ஊற்றப்பட then we'll be வேண்டும். growing in that. நாம் அதிலே அப்படி செய்தால் நாம் அதிலே One man வளருவோம். had 5 talents. நம்மிடத்தில் 5 திறமைகள் He இருக்கலாம். could make it 10. அந்த 5 தாலந்தை பெற்றவன் 10ஆக மாற்றினான். The one who had 2 could make it 4. 2 பெற்றவன் 4ஆக மாற்றினான். But the one who had 1 talent, ஒரு தாலந்தை பெற்றவன், that fellow didn't use it. அந்த மனிதன் அதனை பயன்படுத்தவில்லை. So at last it was taken away from him. முடிவிலே அது அவனிடத்திலிருந்து So எடுக்கப்பட்டது. we should keep on using whatever things God has given us. தேவன் நமக்கு என்ன தாலந்துகளை தந்திருக்கிறாரோ அவைகளை நாம் பயன்படுத்த Till வேண்டும். the end we should use it. முடிவு வரை நாம் அதனை பயன்படுத்த So it வேண்டும். will fill our bones, அவைகள் நம்முடைய எலும்புகளிலே நிரம்பி இருக்க fill வேண்டும். our interiors. நம்முடைய முழு சரீரம் முழுவதுமாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. May God make you Elishas. தேவன் எலிசாவை போல உங்களை பயன்படுத்துவாரா? May God make you this modern day Elishas. அந்த எலிசாவை போல தேவன் நம்மை பயன்படுத்துவார். And may God give you the double portion of his power. எலிசாவை போல தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். May God give you many gifts that can be useful for people today. இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு பிரயோஜனம் படும்படியாக பல திறமைகளை தருவார். So let us close our eyes in prayer. நாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். Let us meditate on the word we heard just now. இப்போது நாம் கேட்ட அந்த வார்த்தைகளை தியானிப்போமாக. You are a chosen people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are a chosen man. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are a chosen woman. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்மணி. Praise the Lord. Hallelujah. If you have that calling from God, உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அழைப்பு இருந்தால் just receive it. அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். Dedicate for that. அதற்கு அர்ப்பணியுங்கள். You have a good dedication. உங்களுக்கு நல்ல ஒரு அர்ப்பணம் இருப்பதாக. Don't look at the glory of this world. உலகத்தின் அந்த மகிமையை பாராதிருங்கள். You seek the glory of God. தேவனுடைய மகிமையை தேடுங்கள். You should dedicate for that. நீங்கள் அதற்காக அர்ப்பணியுங்கள். And you should have a very great determination to follow your leader. உங்கள் ஊழியக்காரர்களை உறுதியோடு பின்பற்றுங்கள். To serve your leader. உங்களுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். And whenever chances come, prefer spiritual things. வாய்ப்பு வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புங்கள். Prefer heavenly things. பரலோகத்துக்குரியவைகளை தேர்ந்தெடுங்கள். Prefer imperishable things. அழியாத பொருட்களை தேர்ந்தெடுங்கள். And follow the leader till the end. அந்த கடைசி வரை ஊழியக்காரர்களை பின்பற்றுங்கள். Follow your leader in every adverse conditions. எல்லா அந்த சூழ்நிலைகள் மாறினாலும் எப்படிப்பட்ட சூழலிலும் அவர்களை In பின்பற்றுங்கள். every ups and downs. எல்லா சூழ்நிலைகளிலும் Don't depart from them. அவர்களை விட்டு Stick on to them. அவர்களோடு அப்படியே ஒட்டி செல்லுங்கள். That will make you a very worthy person. தேவன் உங்களை மிக வல்லமையாய் பயன்படுத்துவார். And what all things you have received from God, என்ன தேவனிடத்திலிருந்து பெற்றாலும் use them daily. ஒவ்வொரு நாளும் அதனை பயன்படுத்துங்கள். Whenever you get opportunity, you share the word of God. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். Pray for people. ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். You counsel them. அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்கள். What all things you have got, you start using them. தேவனிடத்திலிருந்து என்னெல்லாம் பெற்றீர்களோ அதனை பயன்படுத்துங்கள். Till the last breath. கடைசி மூச்சு வரை We should serve God. நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். We should do his ministry. நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். Somebody who didn't have been, God received the call for a full time ministry. சிலருக்கு முழு நேர ஊழிய அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். But you too have a part in his ministry. ஆனால் நீங்களும் அந்த பகுதி நேர ஊழியத்தை செய்யுங்கள். You have to do that. நீங்கள் அதை செய்ய வேண்டும். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us all dedicate to him. நாம் ஒரு நல்ல ஒரு அர்ப்பணம் நம்மிடத்தில் இருக்கிறது. Let us once again surrender our lives to him. நாம் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாக தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். All to Jesus I surrender,
all to him I freely give. I will ever love and trust him, in his presence daily live. I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender, humbly at his feet I bow. Worldly pleasures all forsaken, take me Jesus, take me now. I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender, make me Savior, wholly thine. Let me feel thy Holy Spirit, truly know that thou art mine. I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender, Lord, I give myself to thee. Fill me with thy love and power, let thy blessing fall on me. I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender. Now I feel the sacred flame. Oh, the joy of full salvation. Glory, glory to thy name. I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all. Hallelujah. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்து, நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன், எங்களை அழைத்த தேவன், அந்த அழைப்புக்கு அடிபணிந்து நிற்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்கிற இளம் ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக பிரகாரமான ஒரு நன்மைக்காக அல்லது தேவனுடைய முழு நேர ஊழியத்துக்காக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அந்த அனுபவத்திலே தங்களை அர்ப்பணிக்கும்படி, கர்த்தருடைய முழு திட்டத்துக்குள்ளே வரும்படி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்குள் அந்த எலிசாவுக்குள்ளே காணப்பட்ட நல்ல தன்மைகள், எலியாவுக்கு பணிவிடை செய்த அனுபவங்கள், எலியாவை உறுதியாய் பின்பற்றின அனுபவங்கள், இவைகள் எல்லாம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடைசியிலே ஒரு தெரிந்து கொள்ளுதலை எலியா வைத்த பொழுது, அவன் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளாமல் உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் இருக்கிற டிப்பாய் வேண்டும் என்று கேட்டான். அதனால் அவனுடைய அழைப்பு மேன்மையடைந்தது, அவனுடைய ஊழியம் மேன்மையடைந்தது. எவ்வளவு மகிமையான அற்புத அடையாளங்களை செய்து ராஜாக்களுக்கு சவாலாக, அநேக மனிதர்களுக்கு நன்மையாக, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு நன்மையாக விளங்கினாரே, அதே போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் பயன்படுத்தும். உமது ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் வரங்களும் உமது வல்லமையும் இரட்டிப்பாய் ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலிசா தனக்கு கிடைத்த வல்லமையை உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சார்.
கடைசி மூச்சு வரைக்கும் பயன்படுத்தினார். அதனால் அவருடைய எலும்புகளில் கூட அந்த வல்லமை நிறைந்திருந்தது. அதே போல நாங்கள் பெற்ற சுவிசேஷம், நாங்கள் பெற்ற தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வரங்கள் எல்லாம் எங்களை முழுமையும் நிரப்ப, நாங்கள் அதை எப்பொழுதும் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை அருளும் என்று ஜெபிக்கிறோம். எலிசாவின் எலும்புக்குள்ளே இருந்த வல்லமை ஒரு வருஷம் கழிச்சு செத்து போனவனை எழுப்பினது என்ன மகிமை, என்ன மகிமை! எங்கள் வாழ்க்கைகளிலும் தேவ மகிமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனப்பட உள்ளத்தின் ஆழங்களில் இந்த வார்த்தைகளை வைப்பீராக. தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அடியார்களை தாழ்த்துகிறோம். மொழிபெயர்த்த சகோதரரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். வந்து கேட்டவர்கள், வெளியிலிருந்து கேட்கிறவர்கள் எல்லார் மேலும் கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஏமிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.